ஹாய் மக்களே, வெல்கம் டு மailaanjis. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீவர் வந்துச்சு. இப்போ எல்லாருமே நல்லாயிருக்கோம். நீங்களும் சேஃபாக இருந்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே எப்படி நம்ம த்ரெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் பர்ஃபெக்டாக சொல்லலை, ஏதோ எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம். இப்போ பார்லரில் போய் பண்ணுறதுக்குமே நிறைய பார்லர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோவிட் டைமில். ஸோ நம்மளும் போய் வெளியில் போய் சேஃபாக இல்லாமல் வீட்லேயே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா திங்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஜூம் பண்ணி என் ஃபேஸை காட்ட போகிறேன். ஸோ யாரும் பயந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹேர் எப்படி எடுக்கிறது எல்லாமே தெரியும். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் இந்த த்ரெட் இருக்குங்களே, நம்ம டைலரிங்க்கெல்லாம் வச்சுருப்போம்ல, இந்த த்ரெட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிஸ்ஸர், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக பார்லரில் உள்ள மாதிரிலாம் பண்ண முடியாது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அப்படியே பென்சில்லாம் போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போலாமா ஓவராக மொக்க போட வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை வந்து உங்களுக்கு வந்து இந்த கை அளவுக்கு ரெண்டாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டு தெரியுதுங்களா? இந்த த்ரெட்டை வந்து எந்த கலர் வேணாலும் சரி, இந்த த்ரெட்டை வந்து ரெண்டாக போட்டு இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு சைஸுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேணாம், இந்த சைஸுக்கு எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து பார்லரில் இருக்கிற மாதிரி அவங்க பண்ணுற மாரிலாம் பியூட்டிஷியன்ஸ் யாருமே கோச்சிக்காதீங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சது, ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் நாங்கள் வெளியில் போகிறதுக்கெலாம் எங்களுக்கு சான்சஸ் கிடைக்காது. அதனால் நாங்கள் இப்படியே நான் 2 இயர்ஸாகவே நானே தான் பண்ணிக்கிறேன். என்னோடய த்ரெட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஆக்சுவலி ஒன்றுமே இருக்காது, பட் த்ரெட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இந்த கார்னரை ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சைடை நாட் அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? முடிச்சு நல்லா. ஓகே 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 முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கட்டி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஹேர்லாம் முன்னாடி வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஓகேவா? ஏதோ கட்டு போட்ட மாரி இருக்கு. ஓகே, ரெடி ஆகிட்டோம். பார்லரு இங்கே கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. ஓகே, டாட் போட்டு வச்சுக்கிட்டிங்களா? இது இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த டாட் போட்டதை இந்த சைடில் வச்சுக்கோங்க. இது இந்த கையில் இப்படி 1 2 3 4 5 6 7 8 உங்களால் எவ்வளோ முடியுமோ அது 8. அப்படியே ரிவர்ஸில் 1 2 3 4 5 6 7 8 இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் இப்படி ஓப்பன் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி இதை ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். அப்படி அந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இந்த பக்கத்தில் உள்ளதை நான் கொஞ்சம் கேமராவை கிட்டக்க வைக்கிறேன். யாரும் பயப்படாதீங்க. கிட்டக்க வச்சாதான் எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியும், இல்லைன்னா தெரியும். கிட்டக்க வச்சுருக்கேன், பயப்படாதீங்க யாரும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்படியே பண்ண வேண்டியதான். எந்த ஹேரை உங்களுக்கு எடுக்கணுமோ அதை வந்து இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளில வந்துடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு கேமராவில் பார்த்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக நான் பண்ணுறேன். இது வந்து எந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் சைடு இப்படி எடுக்கணும். கண்ணு கலங்குது. நமக்கு த்ரெட்டிங் பண்ணாவே எப்போதுமே கண்ணு கலங்கு. அதனாலே பார்லர் போகிறதுக்கு பயமாக இருக்குது. இந்த சைடு இப்போ வரணும்னா இப்போ இந்த ஹேரை இந்த பக்கம் உள்ள விட்டு டக்குன்னு பிடுங்கிட வேண்டியதான். டக்குன்னு எடுத்துட வேண்டியதான். வலிக்கும் தான். யாரோ எடுக்கிறதுக்கு நம்மளே கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது லூஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இது கூட டைட் கூட பண்ணிக்கோங்க. நடுவில் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்கூடாது நீங்கள். சரி சரி நடுவில் டிஸ்டர்பன்ஸ் சன்விக்காலாம் வருவாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஆனால் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டுலாம் போட்டுறக்கூடாது. ஒரே கோடு விழுந்துரும், ஒன்றுமே இல்லாமல் எடுத்துருவோம். அதனால் பார்த்து எடுக்கணும்.
பாட்டிகிட்ட போங்க. இப்படியே ஃபுல்லாகவே எடுத்துட வேண்டியதான். போகும். தேங்க்யூ. போங்க. வெளியே போகிறாங்களா? போ. பிள்ளைங்கள்ட்ட இருந்து பிடுங்கி திங்கக்கூடாது. எடுத்துட்டு காமிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி இந்த கேமராவில் எடுக்க வரமாட்டேங்குது. நான் கண்ணாடி பார்த்து தான் எடுக்கணும். ஆனால் இப்படியே தான் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு புரியுது எல்லாருக்கும்? இப்படி வச்சு அந்த ஹேரை எடுக்கணும். முதல்ல எடுத்தோடனே நீங்கள் வந்து ஐப்ரோஸ்க்கு பண்ணிடாதீங்க. நம்மளோட கால் யாராச்சும் நம்மக்கிட்ட அடிமை மாட்டோம். அது உங்களோட ஃபேஸு. ஆனால் நானே தாங்க பண்ணிக்கிட்டேன். நீங்களே ரெடி பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த பக்கம் இதெல்லாம் அப்பா என்ன பண்ணுறது, அழகாக இருக்கணும்னா வலிகளை பொறுத்து தானே ஆக வேண்டும். நம்ம எந்த பக்கம் வச்சாலும் எடுத்துரும் ஹேரு. பார்த்து எடுங்க, எல்லா ஹேரையும் எடுத்து விட்றாதீங்க. நான் ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டேன் அப்படி. அதேமாரி ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னையே போட்டு உடைக்கிறாங்க வேற. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா. போங்க போங்க போங்க, கூப்பிட்றாங்க பாரு. யாரோ போகிறாங்க, கூப்பிட்றாங்க. போங்க போங்க. 20 ரூபான்னு நான் 2 வருஷமாக மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்டிலாம் போட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நம்ம வீட்டிலையே இதை மாதிரி ட்ரை பண்ணிடலாம். வலிக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதை சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சிசரை நான் வந்து வேறு சிசர் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஒரு ஆள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சன்விகா. எங்கேயோ போட்டாங்க. இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தோம். ஒரு வழியாக வேறு சிசர் எடுத்தாச்சு. ஓகே, தெரியுதா? இதில் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணேன், பென்சில் வச்சு பண்ணேன். இது நம்ம பண்ணல. இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும். உங்களுக்கு தெரியல. இது ஏன் இவ்வளோ பட்டையை போட்டிருக்குன்னா உங்களுக்கு அப்போ தான் கேமராவில் தெரியுங்கிறதுக்காக இவ்வளோ நான் திக்காக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தின்னாக கூட போட்டுக்கலாம். வீட்டிலே ஐப்ரோஸ் வந்து த்ரெட் பண்ணியாச்சு ஃபைனலாக. இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தான் நான் போட்டிருக்கேன், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் போடலை. ஓகே, ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து த்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து நான் பென்சில் எதுவுமே போடலை. இது பென்சில் போட்ட பிறகு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீட்டிலேயே நம்ம 50 ரூபா மிச்சம் பண்ணி த்ரெட்டிங் பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் வந்து சில டைமில் வந்து எங்களால் வீடியோஸ் போட முடியலன்னா ஷார்ட்ஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய். நல்லாயிருக்கு. ஓகே, நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பாய். எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டாட்டா பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.